கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருஷம் துவங்கினாலும் அநேக வார்த்தைகளை நான் பெற்றுக்கொண்டாலும் இன்னும் நான் அழுது கொண்டே தான் இருக்கிறேன். என் கண்ணீர் மாறலை, என் கவலை மாறலை, என்னுடைய அழுகை மாறலை, என் சூழ்நிலை மாறலைன்னு சொல்லி இன்னமும் அழுது கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் பேச விரும்புகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய். ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, இனி நீ அழமாட்ட. உன் வாழ்க்கையில உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நான் கேட்டேன், உனக்கு மறு உத்தரவு அருளும்படியா நான் வந்துட்டேன். சீக்கிரத்துல எந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் சந்திக்க போறார், அந்த காரியத்தை விசாரிக்க போறார், அந்த காரியத்திற்கு உண்டான செயல்பாடுகளை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நான் ஒண்ணுமே சில நேரத்துல நாம ஆண்டு சமூகத்துல அழும் பொழுது செபித்திருக்க மாட்டோம், அழுதுகிட்டே தான் இருப்போம். சிலருடைய சூழ்நிலையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அழுக அழுக அழுக, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், அப்படியே தான் ஆண்டு சமூகத்துல அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஜெபிக்க கூட பலன் இருக்காது. ஆனா நீங்க எதை நினைச்சு அழுறீங்களோ அந்த கண்ணீர் வருது பார்த்தீங்களா, உங்க கண்ணுல இருந்து நீங்க வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அழும் பொழுது உங்க கண்ணீர் வருது பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் அங்க போய் பேசும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இந்த இன்னாருடைய கண்கள்ல இருந்து நான் வெளியே வந்தேன், அவங்க இப்படி வியாகுலப்பட்டு இப்படி துக்கப்பட்டு இது நிமித்தமாக அவங்க கண்ணீர் வடிச்சாங்க, நான் அதனால தான் வந்திருக்கிறேன் வெளியே அப்படின்னு சொல்லி அந்த கண்ணீர் ஆண்டவர்கிட்ட பேசும். அந்த கண்ணீர் போய் உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய ஜெபத்தை தெரிவிக்கும். அப்ப ஆண்டவர் அந்த கண்ணீரை பார்த்து சொல்லுவார், நீ என்கிட்ட வந்திருக்கிற, உனக்கு உன் நிமித்தம் நீ எதுக்காக நீ வந்தியோ வெளியே, அதை நான் சீக்கிரத்துல அதை நான் சரி செய்யறேன். அந்த விண்ணப்பம் போய் கேட்கும் ஆண்டவர்கிட்ட. அங்க போய் அந்த கூக்குரலின் சத்தம் ஆண்டவர்கிட்ட கேட்கும். அதுதான் உங்களுடைய கண்ணீருக்கு பெரிய ஒரு வல்லமை உண்டு. நீங்க அழுதுகிட்டே இருக்கிறீங்கள அப்படின்னு சொல்றீங்களா, இனி நீங்க அழமாட்டீங்க. உங்க கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு. உங்க கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்கிறவர். யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ, அவங்களை எல்லாம் கர்த்தர் நீர் இப்பொழுதும் கூட தொடுவீராக. அவங்களுடைய ஜெபத்தை கேட்பீராக. அவங்களுக்கு மறு உத்தரவு அருளுவீராக. அவங்க சூழ்நிலை எல்லாம் மாறட்டும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் இதை அனுப்புங்க. கண்ணீரோடு இருக்கலாம் அவங்க, அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும், ஒரு ஆறுதலை கொடுக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.